வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இன்றைய தினம் நாம என்ன பார்க்க போகிறோம் என்றால், யாரை பற்றி பேசப் போகிறோம் என்றால், நாமெல்லாம் இப்போ சுதந்திரமா இருக்கிறோம் அல்லவா? அந்த சுதந்திரத்துக்கு காரணமான பெண்களின் சுதந்திரத்துக்கு போராடிய பெரியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி ஐயோ! சாரிங்க. பெரியார் மாத்தி சொல்ட்டேன். கோழை சாவர்க்கரின் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். டேய் அது வீர சாவர்க்கர்டா அப்படின்னு யார் சொன்னா? ஊரே சொல்லுதே. இரு வீடியோ முடிஞ்சதும் உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம கோழை சாவர்க்கரோட ஹிஸ்டரியை கொஞ்சம் அலசுவோமா? போடுறா அந்த கருப்பு சட்டைய. விநாயக் தாமோதர சாவர்க்கராகிய கோழை சாவர்க்கர் மே 28, 1883 மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாகூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன கிராமம் போல் அந்த ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறார் 1883. அதாவது 1909 என்னடா டாப்னு 1909 போயிட்டேன்னா அங்கே இருந்தால் சம்பவமே ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் அவருக்கு 27 வயசுன்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி பார்க்கல 27 வருது. அந்த 27வது வயசுலையோ 26வது வயசுலையோ சாவர்க்கரை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக கைது பண்ணுறாங்கன்னா, சாவர்க்கருடைய சீடனான மதன்லால் டிங்காரா அப்படிங்கிறவர் நாசிக் டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டரோ மேஜிஸ்ட்ரேட்டோ அது எனக்கு சரியாக தெரில. அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு மேலதிகாரியை சுட்டு கொண்டு இருக்காப்புல. எப்போ 26 வயசுலே. ஆனால் சாவர்க்கருடைய சீடன் தான், இருந்தாலும் சுட்டு கொண்டிருக்காப்புல. அந்த காலத்தில் இருந்தே இந்த கேடுகட்ட பழக்கம் இருக்குது போல. இதையொட்டி சாவர்க்கர் எதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணணும்னா, அந்த துப்பாக்கியை சப்ளை பண்ணதே சாவர்க்கர் தான். அவர் லண்டன்ல இருந்து இங்கே இறக்குமதி செஞ்சிருக்கிறாரு அது துப்பாக்கியை, அதுவும் இல்லீகலாக. அப்போ லண்டனுக்கு எதுக்கு போனார்னா படிக்க போயிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அதுகளுக்கெல்லாம் படிப்பு கிடைச்சிருக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யுது, சாவர்க்கரை பொட்டலம் போட்டு இந்தியாவுக்கு அமுச்சு வச்சிருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலம் தானே நம்ம இந்தியாவிலையும் இருந்தது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, 2 ஆயுள் 50 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கிறாங்க. யாருக்கு? சாவர்க்கருக்கு. சாவர்க்கருக்கு என்னன்னா கொலையே நடுங்கி போச்சு. என்னது 50 ஆண்டு காலமா அப்படின்னுட்டு அன்றைக்கு எழுத ஆரம்பித்தவர் தான் இன்னேறு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்னேறு வரைக்கும் எப்படிடா எழுத முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு எப்படின்னு புரியும். அந்த அளவுக்கு 50 ஆண்டு சிறை தண்டனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வழங்குது. எத்தனையோ தியாகிகள் காந்தி, நேரு, முகமது அலி ஜின்னா, பகத்சிங்னு எக்கச்சக்க தியாகிகள் அந்த காலகட்டத்தில் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக கைதானா பயப்படாமல் உயிரே போனாலும் சுதந்திரத்துக்காக என்னுடைய உயிர் போகட்டும்னு துணிஞ்சு நின்னவங்களுக்கு மத்தியில் இந்த சாவர்க்கர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறாரு. 1 2 எக்கச்சக்க கடிதம் எழுதி 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 தள்ளுறாரு. என்னால் சிறையில் இருக்க முடியாது, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன், உங்கள் காலடியில் கிடக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்ன விடுதலை பண்ணுங்கன்ட்டு எக்கச்சக்க கடிதங்கள் தொடர்ந்து எழுதி எழுதி மன்னிப்பு கடிதமாக கேட்டு கேட்டு 50 ஆண்டுகால தண்டனையை 12வது ஆண்டு காலமே என்ன செய்கிறாங்க, விடுவிக்கிறாங்க சாவர்க்கர் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம். ஏன்னா அம்புட்டு மன்னிப்பு கடிதம் கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நான் எதிராக நிற்க மாட்டேன்னு வாக்குறுதியும் கொடுத்த பிறகு 12வது வருஷத்தில் அவரை விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை ஆன பிறகு அவர் என்ன செய்தார்னா, இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் என்ன செய்கிறாரு, ஆரம்பிக்கிறாரு. ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் RSS, ஹிந்து மகாசபை அப்படிங்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் இண்டிபெண்டன்ஸுக்காக அந்த இயக்கம் கிடையாது, ஹிந்து மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் ஆரம்பிக்கிறாரு. அந்த மோட்டிவில் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதை டிக்ளரும் பண்ணுறாரு. என்ன டிக்ளேர் பண்ணுறாருனா, ஹிந்து மக்கள் யாருமே சுதந்திர போராட்டத்துக்காக களத்தில் நிற்கக்கூடாது, இறங்கக்கூடாது அப்படின்ட்டு அறிக்கையை வெளியிடுறாரு. நம்மளுடைய நோக்கம் ஹிந்துக்களாகிய நமக்காக செயல்படுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஹிந்துக்களையுமே தூண்டி விடுற வேலையை பார்த்து வச்சிருக்காப்புல சாவர்க்கர். யாருமே என்ன செய்யக்கூடாது, சுதந்திர போராட்டத்துக்காக களத்தில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சாவர்க்கர் சொல்லியிருக்கிறார். என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலி 1939 முகமது அலி ஜின்னா இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அது சுதந்திர காலகட்டத்தில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு அதை ஆணித்தரமாக அதில் நின்றுட்டாரு. அதற்கு பின்னாடி வரலாறுகள் இருக்குது. பட் 39 இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் முகமது அலி ஜின்னா வைத்த பொழுது அதற்கு முன்பே பிள்ளையார் சொல்லி போட்டது யார் தெரியுமா? சாவர்க்கர் தான். 1937 அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் 2 நாடு இருக்குது. அப்போ பாகிஸ்தான்லாம் பிரியலை. அப்போவே சொல்லியிருக்காரு, இந்தியாவில் 2 நாடு இருக்குது, ஒன்று இஸ்லாமியர்களுக்கானது, இன்னொன்று ஹிந்துக்களுக்கானதுன்னு அப்போவே கொளுத்தி போட்டிருக்காப்புல இந்த சங்கிபாய். ஆனால் இதில் ஒரு சோகம் என்ன தெரியுமா, ஹிந்துக்களே இந்த கோட்பாடை ஏற்றுக்கல. அதாவது பெரிய தலைவர்கள் இருக்காங்களா, லைக் சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், காந்திஜி, பகதூர் சாஸ்திரி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள்னு நான் சொல்ல வரல. பாமர ஹிந்துக்களே சாவர்க்கருடைய கோட்பாடு கொஞ்சமும் ஒத்து வரலை. அந்த அளவுக்கு டம்மியான தலைவராக தான் சாவர்க்கர் இருந்திருக்காரு. அது போக தொடர்ந்து கடிதங்களாக எழுதி எழுதி தள்ளியிருக்காப்புல. அப்படி என்ன கடிதம் தான் எழுதியிருக்காரு, வேல்யூபிளான கடிதமானு பார்த்தா, இண்டிபெண்டன்ஸ்க்காக யாரும் போராடக்கூடாது, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நாம ஒத்துழைக்கணும், சார்பாக அவங்களுக்கு நிற்கணும் அப்படின்ற கடிதம் தான் நிறைய வெளியிட்டிருக்காரு. சிறையில் இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதை டிட்டோவா அப்படியே வெளியில் செஞ்சவர் தான் சாவர்க்கர்.
இப்போ யோசிச்சு பாருங்க, சாவர்கர் யாரு? அவர் ஒரு பிராமின் குடும்பத்தில பிறந்த ஒரு பிராமின். ஆர்எஸ்எஸ் அமைப்ப உருவாக்கிய ஒரு தலைவர். அப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்புன்றது ஆப்வியஸா யாருடையது? பார்ப்பனர்களுடையது. ஏன்னா, அவங்க தான் ஃபவுண்டர் இல்லையா? சுதந்திர போராட்டத்தில கலந்துக்க கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டது யாரு? சாவர்கர். திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்புன்றது யாருடையது? பார்ப்பனருடையது. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு பிராமின் தான் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை உருவாக்கியது. அந்த பார்ப்பனர் யாருன்னா சாவர்கர். சாவர்கர் என்ன அறிக்கை வெளியிட்டிருந்தாரு? சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம இந்து மக்கள் யாரும் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதை இந்து மக்கள் மதிக்கல. அது 2வது பட்சம். இந்து மக்கள் களத்துல நின்னது. அத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ சுதந்திர போராட்டத்துல கலந்துக்க கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டது சாவர்கர். சாவர்கர் யாரு? பார்ப்பனர். அந்த பார்ப்பனருடைய இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இப்போ நீங்க சொல்லுங்க. சங்கிகள் சுதந்திர போராட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க? உண்மையிலே சுதந்திர போராட்டத்துல பங்கு கொள்ளாத நபர்கள் யார்? உண்மையிலே இந்தியா மீது அக்கறை உள்ள ஒரு இயக்கமோ கட்சியோ எது? பிகாஸ் நேரு எல்லாமே சிறைக்கு சென்றிருக்காரு. இந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் கேட்டதில்ல. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை உருவாக்கி பிரதமர் ஆனாரு. அவங்க ஆட்சி அதெல்லாம் விடுங்களேன். இப்ப இருக்கிற கேஸ் விலைக்கும், பெட்ரோல் விலைக்கும், டீசல் விலைக்குமே நேரு தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த சங்கி பேருக. அவனுங்களுக்கு மத்தியில நாம சாவர்கர் பத்தியும் சொல்லி ஆகணும்ல. சாவர்கர் தான் மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காரு சிறைக்கு சென்றதுக்காக. அதுவும் தியாகின்ற பட்டத்துல சிறைக்கு செல்லல. ஆனா நேரு ஒரு இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடிய தியாகியாக சிறைக்கு சென்றிருக்கிறார். மன்னிப்பு கேட்டதும் இல்ல. அதனால தான் அவரை நாம தலைவரா ஏத்துக்கிட்டோம். முதல் பிரதம மந்திரியா ஏத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் படிக்கிற காலம் முக்கியமான ஒரு எஸ்ஸே படிச்சிருப்போம், எழுதியிருப்போம். அதுதான் குயிட் இந்தியா மூவ்மெண்ட். குயிட் இந்தியா மூவ்மெண்ட்னா என்ன? இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள். யார் வெளியேறணும்? வெள்ளையர்கள். ஸோ வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை காந்திஜி அவர்கள் உருவாக்கி அதில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்திய மக்கள் யாருமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக வேலை செய்யக்கூடாது. அது கூலி தொழில இருந்து கலெக்டர் தொழில் வரைக்கும் யாரும் அவங்களுக்காக வேலை செய்யக்கூடாது, வரி கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போ இந்து மகாசபை சார்பா ஒரு கடிதம் ஒரு அறிக்கை வெளியாகுது. அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடிதம் எழுதி எழுதி பழவி சாவர்கர் மறுபடியும் ஒரு கடிதத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. என்ன அதுல சொல்லியிருந்தார் என்றால், ஹிந்து மக்கள் அதில் குறிப்பிடல. ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் யாருமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கக்கூடாது. அவங்களுக்கு முழுமையா ஒத்துழைங்க. எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க. வேலையை விட்டுறாதீங்கன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஆக்சுவலி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார்ல, இந்தியன் படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஃபாரின்ல அந்த படத்துல சிங்கப்பூர்னு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரின்ல இருந்து படைகள் கிளம்பி இந்தியாவுல போர் செய்ய கிளம்பி வருவாங்கல்ல. அது ஆக்சுவலி உண்மையிலே நடந்தது தான். ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னன்னா, அவருடைய படையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில நிறைய இஸ்லாமியர்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இது வரலாற்று பதிவு நீங்க எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கும். இஸ்லாமியர்கள் நேதாஜி அவர்களுடைய படைகள்ல இருந்து இருக்கிறார்கள். ஆனால் பார்ப்பனர்கள் எந்த படையிலுமே இல்ல. ஆல்சோ இஸ்லாமியர்கள்னு இல்ல. இது ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் தாண்டி இல்ல. எல்லாருமே களத்துல நின்றுருக்காங்க. சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. ஹிந்துக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. இதுல நாம ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஹிந்துயிசம்ங்கிறது ஒரு மதம். ஹிந்துத்துவாங்கிறது வன்மம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் அமித்ஷா, நிம்மி மாமி, மாரிதாஸ், பாண்டே இந்த மாதிரியான ஆட்கள் போற்றக்கூடிய தலைவரா சாவர்கர் இருக்காரு. ஒரு பாமர ஹிந்துவை கூப்பிட்டு சாவர்கர் யாருன்னு கேளுங்க. அவர் உங்க தலைவரான்னு கேளுங்க. யாருப்பா அதும்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தருணத்துல தான் வர்ணாசிரம கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய சாவர்கர். அதாவது சாவர்கர் எப்படிப்பட்ட ஆள்னா, முரட்டு பிற்போக்குத்தனமா பேசக்கூடிய ஒரு ஆளு. எந்த அளவுக்குன்னா, பெண்கள் சமையல் கட்டுல தான் இருக்கணும், குழந்தை தான் பெத்துக்கணும். சரி, இது ஜென்ரலா ஒரு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட்னே வைங்களேன். சதி விதவையாவே இருந்து மரணிக்கக்கூடிய பெண்கள் என்று இப்படியாப்பட்ட விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவித்த சாவர்கரை பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரானவர், பெண்களை படிக்க சொன்னவர் அப்படின்னு ஒரு இட்டுக்கட்டிய கதையை அவுத்து விட்டாங்க பார்த்தீங்களா சுதா கொங்கரா அவர்கள். அவர்களுக்கும் தன்னோட குருஜி போன்றே ஒரு பழக்கம். என்னடா சாவர்கர் அப்போ எழுதுனது இப்போ வரைக்கும் நிறுத்தலைன்னு நான் முதல்ல சொன்னேன்ல, அதுதான். சுதா கொங்கரோட குருஜி யாரு? கோழை சாவர்கர். அப்போ கோழை சாவர்கர் போன்றே அவங்களும் ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டு அவங்க விடை பெற்றுக் கொண்டாங்க. அவங்க ட்வீட் பண்ணது கூட நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருந்தோம். நான் வரலாற்றை சரியா படிச்சுட்டு பேசியிருக்கணும். நான் பேசினது தவறு, என்ன மன்னிச்சிடுங்க, அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இப்போ விடை பெற்றுக் கொண்டாங்க. வளர்ப்பு யாருது? அப்படிதான் மன்னிப்பு கடிதம் எழுதலாம் தயங்க மாட்டாங்க. இதைத்தான் நம்ம வரலாறு திரிபுவாதம்னு சொல்லிட்டு இருக்கோம். சங்கிகள் பண்ணக்கூடிய வரலாறு திரிபுவாதம். இன்னொரு திரிபுவாதம் இருக்கு. என்னன்னு சொல்லட்டா, RRR படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அந்த படத்துல ராம் சரண் பண்ண கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக மக்கள் கையில எப்படியாவது ஆயுதத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா போராடுவான் இல்லையா? நான் அந்த கதாபாத்திரத்தை சொல்றேன். அந்த கதாபாத்திரம் கடுமையா போராடுவான். ஆனா அவன் போராடும்போது ஒருக்க இந்த செவத்தை அந்த கிக் பாக்ஸிங் பண்ணுவான். கிக் பாக்ஸிங் என்னன்னு தெரியலங்க. அது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பூணூல் இருக்கும். இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுட்டு இதை ஒப்பிட்டு பாருங்களேன். என்னதான் அது ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருக்கட்டுமே, அது உண்மை வரலாறு இல்லைன்னே வச்சுக்குவோமே. இப்போ இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்க அதில் யோசிச்சு பாருங்க. ஒரு பழங்குடியின ஒரு மனிதனா யார் வருவான்னா, பீம் அப்படிங்கிற கதாபாத்திரம் வருவான் இல்லையா? அவன் செல்ஃபிஷாக தான் சிந்திப்பான். அவன் தன்னுடைய சாதி பொண்ணை காப்பாற்றணும். அது மட்டும்தான் அவனோட நோக்கம். ஆனால் ராமராஜுன்ற கேரக்டர் யாரு?
ராமராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரம் மட்டும் எப்படியாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடணும்னு போராடுவான். வித்தியாசத்தை பாருங்க. தலித்தாகிய பீம் கதாபாத்திரம் செல்ஃபிஷ். ஆனால் நூலாகிய ராமராஜன் வந்து பொதுநலவாதி. அவன் சுயநலவாதி, இவன் பொதுநலவாதி. எப்படி வந்து கட்டமைக்கிறாங்க பாருங்க. இது என்னதான் உண்மை வரலாறாவே இல்லாமல் போகட்டுமே, இதில் தான் வரலாறு திரிபுவாதமே நடக்குது. இப்போ அன்னைக்கு சுதா கோங்கரா அவர்கள் பேச்சு போக்கில் சொல்லிட்டு போனதா அப்படி விட்டுருந்தோன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆச்சுன்னா அப்பட்டமாக நம்பக்கூடிய எத்தனை மக்கள் இருக்காங்க தானே. நாம அப்படி கண்டுக்காமல் விட்டுருந்தோன்னு வைங்க, அதுவே வரலாறாக மாறி இருக்கும். நாம அடிச்சடியில் வந்து அவங்களே அந்த கருத்துலேருந்து பின்வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நாம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை விமர்சிக்கிறோம். ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயோ மேக்கிங்கோ நான் விமர்சிக்கலை. அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரலை. நான் சொல்ல வர்றது அந்த படத்தில் கூறப்பட்ட ஐடியான்றது தவறாக இருக்குது. அதில் திரிபுவாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மதராசப்பட்டினம் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் பிடிச்ச படம். அந்த படத்தில் டாக்ஸிசிட்டியாக ஒன்றுமே இருக்காது. அந்த படத்தில் சரியாக காட்டியிருப்பாங்க. என்ன காட்டியிருப்பாங்க, அந்த எமி ஜாக்சன் அவங்க பண்ண கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா துரையம்மா. அதில் அந்த துரையம்மா கூடவே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட் உண்டு. அந்த அசிஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பின்ற ஒரு கதாபாத்திரம். அதில் அந்த ஹனீஃபா அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பார்ப்பன ஆள் தான். அப்போ நீங்க பாருங்க, அப்போ யார் வந்து வெள்ளையர்களோட தொடர்புல அந்யூன்யமா இருந்திருக்கா? ஆனா இப்போ வரக்கூடிய இந்த சங்கிய ஆட்சி காலத்துல வரக்கூடிய திரைப்படங்கள், ஸ்கூல் சப்ஜெக்ட்ல கூட வரலாற்று திரிபுவாதமா நடந்துகிட்டு இருக்கு. சங்கிகள் தான் இந்த நாட்டையே கட்டி காப்பாத்துற மாதிரியான வரலாறு திரிபுவாதமும், இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டுடைய விரோதியாகவும், கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டையே மதமாற்றம் செய்ய வந்தவர்கள் மாதிரியும், தலித் மக்கள் வந்து அக்லின்ற மாதிரியும், இப்படியாப்பட்ட கேவலமான பாடப்புத்தகத்தில் அரசியல் நடக்குது. இப்போ இதையெல்லாம் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு பேசுறது ரொம்ப ஆப்டா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா சுதந்திரத்துக்காக போராடியவர் சாவர்கர் அல்ல. மற்ற எல்லாத்தையும், அதாவது பாமர ஒரு ஹிந்துவோ இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ யாராயினும் அவங்க பேர் வேணால் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கலாம், ரத்தம் சிந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பிரபல்யமான ஒரு பேரா, ஒரு பொய்யான அரசியல் தலைவராக கட்டமைக்கப்பட்ட சாவர்கர் இருக்கார்ல, அவர் 5 பைசா கூட நவட்டலை, 5 நாள் கூட சிறைக்கு செல்லலை, 5 நாள் தூக்கம் முடிச்சு போராட்ட களத்திலேயோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணது இல்லை. இப்படியாப்பட்ட ஆளை வருங்கால தலைவராகவும் இப்போ நிகழ்கால தலைவராகவுமே கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. காந்தி பக்கத்திலே சாவர்கருடைய சிலையை வைக்கிறாங்க. இது மக்களுக்கே பொறுக்காம சாணி அடிச்சது, செருப்பு மாலை அணிவிச்சது எல்லாமே இருக்குது, நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது. அப்போ இதுதான் சாவர்கருடைய நிலைமை. இந்துக்களுக்கே பிடிக்காத ஒரு மனுஷனை இந்தியாவுடைய தலைவராக மாற்ற நினைக்கிறாங்க. ரூபாய் நோட்டில் வந்து காந்தி படத்தை சாவர்கர் படத்தை போடணும்னு மழுமட்டத்தனமாக உளறிட்டு இருக்காங்க இந்த மழுமட்ட சங்கிங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்க, இவனுங்களுக்கு தைரியம் கொடுத்து இப்போ நான் பேசி என்ன மாற்றம் வந்துட போகுது. ஆக்சுவலி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கருத்தாக பேசினா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, போர் அடிச்சிடும். ஓகே, விஷயம் என்னென்னா பேசுகிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்றதே ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். துருவராத்தேன்ற ஒருத்த மனுஷன் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தார் இப்போ நிகழ்ந்த பாராளுமன்ற தேர்தலில். ஸோ பேசுகிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாலே அது ஒரு அதிர்வை உண்டுபடும். அதற்காக மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரி, வீடியோ முடிஞ்சு. டேய், நீ ஏதோ சொன்னிய, அவர் பேர் என்னமோ இல்லை கோழை சாவர்கர் தான். அவர் பேர் கோழை சாவர்கர் தான்.